بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. இனிய இஸ்லாமிய பெருமக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்கள் நல்லவர்களாக, நற்குணம் மிக்கவர்களாக, பண்புகள் நிறைய பெற்றவர்களாக, பக்குவமான தன்மைகளை கொண்டவர்களாக, பாவங்களும் குற்றங்களும் அற்றவர்களாக, குறைபாடுகளும் இல்லாதவர்களாக, நிறைவான தன்மைகள் பலவற்றை நிறைவாக பெற்றவர்களாக, நல்லமல்கள் நிறைய செய்பவர்களாக, நற்காரியங்களை புரிபவர்களாக, நற்பணிகளை ஆற்றுபவர்களாக, இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வாரி வழங்குகிற வள்ளன்மை மிக்கவர்களாக, பிறர் துன்பங்களை தனது துன்பமாக கொண்டு பிறர் நலனை தனது நலனாக கொண்டு உதவுகிற பண்பு மிக்கவர்களாக, இப்படி எல்லா வகையிலும் சிறப்புற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இறைவனுடைய இந்த விருப்பம் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வந்தால், ஒரு தாயும் தந்தையும் தன் மகன், தன் மகள், தனது பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது மாதிரி, எல்லா பெற்றோர்களும் தன் பிள்ளைகள் நற்பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நற்குணம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்ல பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நற்செயல்கள் புரிபவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்ல அறிவாளிகளாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நன்மக்களாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பல வகை சிறப்புகளை கொண்ட சான்றாண்மை மிக்கவர்களாக விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெரியோர்களும் பெருமக்களும் பாராட்டுபவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு வார்த்தையில் சொன்னால், அவர்கள் சாலிஹீன்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எப்படி பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஆசை, இது போன்ற விருப்பங்கள் இருக்கின்றனவோ, இந்த விருப்பங்களிலிருந்து இன்னும் எத்தனையோ மடங்கு உயர்ந்த, இதைவிடவும் எத்தனையோ மடங்கு சிறந்த, இதைவிடவும் எத்தனையோ மடங்கு மிக மிக உயர்ந்த விருப்பம் தன் அடியார்களாகிய மூமின்களை குறித்து அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. தன் அடியார்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் இறைவன். தன் அடியார்கள் நற்பண்பு மிக்கவர்களாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறான் அல்லாஹ். தன் அடியார்கள் பொறுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் இறைவன். தன் அடியார்கள் நற்செயல்கள் புரிபவர்களாக, நல்ல அமல்கள் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் வாரி வழங்குகிற வள்ளன்மை மிக்கவர்களாக அவர்கள் திகழ வேண்டும் என்று விரும்புகிறான். கஷ்டப்பட்டவர்களுக்கும் துன்பமுற்றவர்களுக்கும் துயரமுற்றவர்களுக்கும் அந்த துயரத்தையும் துன்பத்தையும் துடைப்பொருளாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படியெல்லாம் விரும்புகிற இறைவன் எப்படி பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்கு இருக்கிற கரிசனத்தை, பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்கு இருக்கிற பற்றை, பாசத்தை விட நிகர்காட்ட முடியாத அன்பும் பற்றும் பாசமும் இரக்கமும் எல்லாம் அல்ல இறைவனுக்கு தன் அடியார்கள் மீது இருக்கிறது. அப்படி இருக்கிற இறைவன் அத்தகைய பண்பு மிக்கவன் என்பதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் தன் அருமை சஹாபிகளுக்கு இடையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற பொழுது, ஒரு தாய் பறவை அவர்களை சுட்டி வட்டமிட்டு வருகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சுற்றி அமர்ந்திருக்கிற சஹாபிகளிடத்திலே இந்த தாய்ப்பறவையின் குஞ்சு பறவையை யாராவது பிடித்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்க, ஒரு சஹாபி ஆமாம் நான் தான் பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்ல, அதை விட்டுவிடுங்கள், அதை தேடி இந்த தாய்ப்பறவை ஆலாய் பறக்கிறது என்ற கருத்தை கூறி அதை விட்டுவிடுவாறு சொல்லிவிட்டு, இந்த தாய்ப்பறவை தன் குஞ்சின் மீது எத்தனை பரிவை, பாசத்தை, அன்பை வைத்திருக்கிறதோ அதை விட தன் அடியார்களின் மீது அல்லாஹ்வுக்கு அத்தனை பெரிய அன்பும் பற்றும் பாசமும் இரக்கமும் இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட பற்றை, பாசத்தை தன் அடியார்கள் மீது இறைவன் வைத்திருக்கிறான். அப்படி வைத்திருக்கிற இறைவன் தன் அடியார்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதை குர்ஆனின் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுவான். இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாபிரீன், பொறுமை மிக்கவர்களை இறைவன் விரும்புகிறான் என்று தன் அடியார்களுக்கு இருக்க வேண்டிய பொறுமையை வலியுறுத்தும் விதமாக, தன் அடியார்கள் பொறுமை மிக்கவர்களாக திகழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இது போன்ற பல வசனங்களை குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் சொல்லி காட்டுவான். அதுபோல் எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்கல் வைத்து நமக்கு உரியதை அவன் செய்வான், நம் நலனை அவன் பார்த்து கொள்வான், நமக்கு தேவையானவற்றை அவன் அருளுவான் என்பதை பற்றிய உயர்ந்த எண்ணத்தோடு தவக்கல் உள்ளவர்களாக தன் அடியார்கள் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக மாத்திரமல்ல, தெளிவுபடுத்தி காட்டும் விதமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், இத்தகைய தவக்கல் உள்ளவர்களை இறைவன் விரும்புகிறான் என்று ஒரு வசனத்தில் குறித்து காட்டுவான். அது மாத்திரமல்ல, தன் அடியார்கள் முத்தகீன்களாக இருக்க வேண்டும், தக்வா நிரம்ப பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய தக்வாவும் அந்த தக்வாவின் குணப்பண்புகளும் கொண்ட தன் அடியார்களை பார்க்க இறைவன் விரும்புகிறான். அதை குறித்து காட்டும் விதமாக யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களை விரும்புவதாக, அத்தகைய குணப்பண்பு உள்ளவர்களை அவன் விரும்புகிற செய்தியை இந்த வசனத்தின் வழியே அவன் குறித்து காட்டுவான். பிறருக்கு உபகாரம் செய்கிற குணம், பிறரை ஆதரிக்கிற குணம், பிறருடைய துன்பம் துடைக்கிற குணம், இந்த குணம் கொண்டவர்களை இறைவன் விரும்புவான் என்பதை குறித்து காட்ட இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், இத்தகைய குணப்பண்பு உள்ள, பிறருக்கு உதவுகிற, பிறருக்கு உதவிகரமாக இருக்கிற, பிறருக்கு உபகாரமாக துணை புரிகிறவர்களை இறைவன் நேசிக்கிற தகவலை அதில் குறித்து காட்டுவான். அது மாத்திரமல்ல, உள தூய்மையும், உடை தூய்மையும், உடல் தூய்மையும், இருக்கும் இட தூய்மையும் இஸ்லாத்தில் பெருமளவு வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள். இந்த தூய்மையை இறைவன் விரும்புகிறான். தூய்மை மிக்கவர்களாக தன் அடியார்கள் திகழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தும் சான்றாக இறைவன் குர்ஆன் ஷரீஃபில் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹிரீன் என்று சொல்லி அத்தகைய பண்புள்ள அடியார்களை இறைவன் நேசிக்கிற கருத்தை கூறி காட்டுவான். பிறருக்கு உதவுகிற, பிறருக்கு தானம் கொடுத்து பிறரை சங்கிப்படுத்துகிற, பிறருக்குடைய துன்பம் துடைத்து உதவுகிற இந்த பண்பை விளக்கி காட்ட யுஹிப்புல் முத்தஸத்திகீன் என்று இன்னொரு வசனத்தில் குறித்து காட்டுவான். எதிலும் உண்மை பேண வேண்டும், எதிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மைக்கு புறம்பான நடைமுறைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தன் அடியார்களிடத்தில் தன் அடியார்கள் சத்தியவான்களாக திகழ வேண்டும் என்பதை காட்ட, அதுவே தன் விருப்பம் என்பதை தெளிவுபடுத்த அல்லாஹ் குர்ஆனில் இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாதிகீன், சத்தியவான்களை, உண்மை பேசுபவர்களை, உண்மையாக நடந்து கொள்பவர்களை இறைவன் விரும்புகிறான் என்ற கருத்தை ஒரு வசனத்தில் குறிப்பான். மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த நல்ல பண்புகளும், இந்த நல்ல குணங்களும், இந்த நல்ல செயல்பாடுகளும்
யாரிடத்தில் அமைந்திருக்கிறதோ அவர்கள் சாலிஹீன்கள். அந்த சாலிஹீன்களை இறைவன் விரும்புவான் என்ற கருத்தை இன்னல்லாஹ் யுஹிப்புஸ் சாலிஹீன் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் சாலிஹீன்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தன் அடியார்கள் சாதிகீன்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தன் அடியார்கள் முத்தசத்திகீன்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். தன் அடியார்கள் முஹ்சினீன்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். தன் அடியார்கள் முஹ்லிசீன்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். தன் அடியார்கள் முத்தகீன்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். தன் அடியார்கள் முத்தவக்கீலீன்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். தன் அடியார்கள் பொறுமையாளர்களாக சாபிரீன்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இதுவெல்லாம் இறைவனுடைய மகத்தான விருப்பங்களை மாத்திரம் காட்டும் செய்திகள் அல்ல, மாறாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இறைவனுடைய ஆணையையும் காட்டுகிற செய்திகளாக இவைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இறைவன், இப்படியெல்லாம் அதன் அடியார்கள் திகழ வேண்டும் என்று விரும்புகிற இறைவன், மனிதன் அவன் குற்றமிழைக்காதவன் அல்ல, அவன் பிழைகள் செய்யாதவன் அல்ல, அவன் தவறுகள் புரியாதவன் அல்ல, அவன் தகாத காரியங்களை செய்யாதவன் அல்ல, செய்ய முடியாதவன் அல்ல. தவறுக்கும் பிழைகளுக்கும் குற்றங்களுக்கும் உரிய இடமாக இந்த உலகம் இருக்கிற பொழுது அவன் குற்றம் புரிபவனாக, குறைகள் செய்பவனாக, தவறுகள் புரிபவனாக, தகாத நிலையில் நடப்பவனாக அடியான் இருக்கிறான், இருப்பான் என்பதை அல்லாஹ் மிக அறிந்திருக்கிற நிலையில் அத்தகைய அடியார்களிடத்தில் அப்படி ஏதேனும் தவறு வந்துவிட்டால், அடியார்களிடத்தில் குற்றம் வந்துவிட்டால், அடியார்களிடத்தில் பிழைகள் வந்துவிட்டால், அடியார்கள் தகாத காரியங்களை செய்துவிட்டால், அந்த தகாத காரியங்கள் செய்கிற காரியங்களாக மாத்திரமல்ல, தகாத விஷயங்களை, கூடாத விஷயங்களை சிந்திப்பதும் குற்றம், கூடாத விஷயங்களை எண்ணுவதும் குற்றம், ஆகாத விஷயங்களை பார்ப்பதும் குற்றம், ஆகாத விஷயங்களை கேட்பதும் குற்றம். எனவே இப்படி ஆகாத விஷயங்களை பார்ப்பது, கேட்பது, சிந்திப்பது, எண்ணுவது, பேசுவது எல்லாம் குற்றம் என்று வருகிற பொழுது, அப்படிப்பட்ட குற்றம் புரிபவர்களாக தன் அடியார்கள் இருக்கக்கூடும் என்பதை அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிற இறைவன், அப்படி குற்றம் புரிகிற அடியார்கள் அந்த குற்றத்திலிருந்து மீண்டு வந்து தன்னிடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படி பாவ மன்னிப்பு தேடுபவர்களை இறைவன் விரும்புகிறான் என்பதை இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அப்படி தௌபா செய்யக்கூடியவர்களை, தான் செய்த குற்றங்களுக்காக பச்சதாபப்பட்டு, தான் செய்த பாவத்திற்காக வருந்தி அழுது, தான் செய்த பிழைகளுக்கும் குற்றங்களுக்குமாக தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்ளும் வன்மையோடும், திருத்திக் கொள்ளும் உள்ள திண்மையோடும், அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்ற தைரியத்தோடும் திடத்தோடும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிற தௌபா செய்கிறவர்களை இறைவன் விரும்புகிறான். எனவே பாவங்களுக்கு உரிய இடம் என்று ஆக்கப்பட்டுவிட்ட இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்க முடியாது, பாவங்களிலிருந்து விலகி இருக்க முடியாது. பாவங்களை விட்டும் தன்னை மீட்டெடுத்து கொண்டு உலகத்தில் வாழுவது சிரமமான விஷயம் என்பது அல்லாஹ் மிக அறிந்த ஒன்று. இருந்தாலும் அல்லாஹ் என்ன விரும்புகிறான், அப்படியே உன்னிடத்தில் ஒரு பாவம் நடந்து விட்டால், அப்படியே ஒரு குற்றம் குறை உன்னிடத்தில் நிகழ்ந்து விட்டால், அப்படியே ஒரு தவறு உன்னிடத்தில் நடந்து விட்டால், உடனடியாக நீ அந்த குற்றத்திலிருந்து விடுபடுகிற விதமாக இறைவனாக இருக்கிற என்னிடத்தில் நீ உன் குற்றத்திற்காக பரிதாபப்பட்டு பச்சதாபப்பட்டு வருந்தி என்னிடத்தில் நீ பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். அப்படி நீ பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை மன்னிக்கத்தான் தயாராக இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். தன்னை குறித்து குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் தன்னை கஃபூர் என்று அல்லாஹ் குறிக்கிறான்.
தன்னை கஃபார் என்று அல்லாஹ் குறிக்கிறான், தன்னை அஃபூன் என்று அல்லாஹ் குறிக்கிறான். பாவங்களை மன்னிப்பவனாக, பாவிகளை மன்னிப்பவனாக, அதிலும் அதிக அளவிலும் பெரும் அளவிலும் மன்னிக்கக்கூடிய பண்புகள் கொண்டவனாக இறைவனாகிய தான் இருப்பதை குறித்து அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபின் பல இடங்களில் பல வசனங்களில் இதை குறித்த தகவல்களை நம்மோடு பரிமாறியிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பாவம் செய்துவிட்ட அடியான், குற்றம் செய்துவிட்ட அடியான், தவறுகளை இழைத்துவிட்ட அடியான், பிழைகளை புரிந்துவிட்ட அடியான், அந்த பிழைகள் எப்பொழுது நடந்துவிட்டதோ, அந்த குற்றங்கள் எப்பொழுது நிகழ்ந்து விட்டனவோ, அந்த தவறுகள் எப்பொழுது புரியப்பட்டு விட்டதோ, அந்த நிலையிலேயே அதற்காக வருந்தி, இறைவா நான் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக, நான் கூறிய தவறுகளை நீ பொறுத்துக் கொள்வாயாக, நான் எண்ணிய குற்றங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக, என் செவிப்புலனால் கேட்டு நான் இழைத்த தவறுகளையும் பாவங்களையும் நீ மன்னித்து எனக்கு துணை புரிவாயாக என்று தன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பவனாக தன் அடியான் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். அந்த மன்னிப்பை வலியுறுத்துகிற, அதை இஸ்திக்ஃபாரை வலியுறுத்துகிற, தௌபாவை வலியுறுத்துகிற எண்ணற்ற திருவசனங்கள் குர்ஆன் முழுவதுமாக நிரம்பி கிடக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து நீங்கள் அடையப்பெற வேண்டிய, நீங்கள் புரிந்த குற்றங்களுக்காக, நீங்கள் செய்த தவறுகளுக்காக, நீங்கள் இழைத்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் பெற வேண்டிய மன்னிப்புக்கு நீங்கள் அமைதியாக வரக்கூடாது. வஸாரிஉ, விரைந்து வாருங்கள், இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு விரைந்து வாருங்கள், இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க விரைந்து வாருங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரிக்கைக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபின் பல இடங்களில் இந்த மன்னிப்பு தேட வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிற கட்டங்களில் ஒரு இடத்தில் அந்த மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி மன்னிப்பை நோக்கி விரைந்து வர வேண்டும் என்று வலியுறுத்துகிற செய்தியோடு மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்கள் ரப்பாகிய என்னிடத்தில் நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள், ரப்பாகிய நான் அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற கருத்தை இந்த வசனத்தின் வழியே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும் விதத்தில் நமக்கு இன்னும் ஒரு தகவலை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வஸ்தக்ஃபிர் லிதன்பிக், உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், வலில் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண் பெண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்று தொடங்குகிற சின்னஞ்சிறிய சூராவின் முடிவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. இந்த வசனத்தின் இறுதியில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இப்படிப்பட்ட செய்திகளையும் இப்படிப்பட்ட ஆணைகளையும் பிறப்பித்து பாவங்களில் இருந்து பிழை பொறுக்க தேடுங்கள் என்ற செய்தியை சொல்லி அவர்களுக்கு உணர்த்துகிற விதத்தில் இந்த சமூகத்திற்கு இறைவன் உணர்த்துகிறான், இந்த உம்மத்துகளுக்கு இறைவன் உணர்த்துகிறான். ரப்பன குஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன் யௌம யக்கூமுல் ஹிசாப், இறைவா என் பாவங்களை மன்னித்து, என் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து, மூமினானவர்களின் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கருத்து சொல்லுகிற இந்த வசனம் குர்ஆனின் அறியப்பட்ட மற்றும் ஒரு வசனம். இன்னும் ஒன்றில் அல்லாஹ் சொல்லுவான், வலவ் அன்னஹும் வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமூ அன்ஃபுஸஹும் ذكروا الله واستغفروا لذنوبهم
வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். பாவங்களை, தவறுகளை, பிழைகளை, அருவருக்கத்தக்க குற்றங்களை செய்தவர்கள், அதன் மூலம் தங்களுக்கு தாங்களே தீங்கு விளைவித்துக் கொண்டவர்கள், இறைவனுடைய தியானத்தில் மூழ்கி தங்கள் பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிற பொழுது அல்லாஹ்வை அன்றி வேறு யார் அவர்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் என்ற விதத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் குறித்து காட்டுவான். எனவே பாவங்கள் யார் புரிந்திருந்தாலும் சரி, அந்த பாவங்களை நான் மன்னிக்க தயார். அந்த பாவங்கள் எத்தனை கொடிய பாவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்களை நான் பொறுத்து கொள்ள மன்னிக்க தயார். என்னிடத்தில் தன்னுடைய தவறுகளுக்காக, பாவங்களுக்காக வருந்தி பச்சதாபப்பட்டு மன்னிப்பு கேட்பவர்களுடைய குற்றங்களை, தௌபாவை ஏற்றுக்கொள்ள நான் தயார். இந்த செய்தியை குர்ஆனுடைய வசனங்களின் வழியாக, ஹதீஸே குத்ஸியின் வழியாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருவாக்களின் வழியாக இந்த செய்திகள் பெருமளவில் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. குற்றமற்ற வாழ்க்கை உள்ளவர்களாக மனிதன் திகழ வேண்டும் என்று விரும்புகிற இறைவன், பாவமற்றவர்களாக ஒரு மூமின் வாழ வேண்டும் என்று விரும்புகிற அல்லாஹ், தவறற்ற ஒரு வாழ்க்கை நிலையில் முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அல்லாஹ், அப்படி ஏதேனும் தவறு நடந்துவிட்டால், குற்றம் நடந்துவிட்டால், பாவம் நடந்துவிட்டால், அந்த பாவங்களுக்கு உடனடி பரிகாரமாக இஸ்திக்ஃபாரும் உடனே நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அந்த குற்றங்களுக்கு உடனடியாக தௌபா நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். எனவே இந்த தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதை விரும்பி இறைவன் அதை குறித்து நமக்கு ஆணைகளை பிறப்பிப்பதின் நோக்கம், என் அடியார்கள் பாவங்களை செய்துவிட்டாலும் அந்த பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்பதன் மூலம், என்னுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் பாவமற்ற அடியார்களாக இருக்க வேண்டும், திகழ வேண்டும் என்ற தனது மகத்தான விருப்பத்தின் எடுத்துக்காட்டுகளாகத்தான் இந்த செய்திகளை அல்லாஹ் நமக்கு அறிவித்து காட்டுகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கே ஆணை பிறப்பித்தது போல, நபியே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, உங்கள் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹி செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவார். இந்த வசனம் இறங்கிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நேரங்களில் பெரும்பகுதியில் அல்லாஹுடைய தஸ்பீஹுக்காக செலவழித்தார்கள். அவனை புகழ்ந்து துதிப்பதில் செலவழித்தார்கள். அவனிடத்தில் பிழை பொறுக்க தேடுவதில் செலவழித்தார்கள். தன் வஃபாத்திற்கான நேரம் நெருங்குகிற வரைக்கும் இந்த நிலைப்பாட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீடித்து திளைத்திருந்தார்கள் என்று ஹதீஸின் அறிவிப்புகள் நமக்கு நிரூபித்து காட்டுகின்றன. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருள்மொழிகளில் ஒன்றில் சொல்லுகிற பொழுது, அல் குர்ஆன் யதுல்லுக்கும் அலா தாயிக்கும் வ தவாயிக்கும், குர்ஆன் உங்களிடத்தில் உள்ள நோயை பற்றியும் சொல்லுகிறது, அந்த நோய்க்கான பரிகாரத்தை பற்றியும் குர்ஆன் சொல்லுகிறது என்று சொல்லிவிட்டு, குர்ஆன் சொல்லுகிற உங்களுடைய நோய் எது என்பதை பற்றியும், குர்ஆன் சொல்லும் அந்த நோய்க்கான நிவாரணம் எது என்பதை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கிற பொழுது, அம்மா தாவுக்கும் ஃபதுனூப், உங்களுடைய நோய் என்பது நீங்கள் புரியும் பாவங்கள், அம்மா தவாவுக்கும், அந்த நோய்க்கான சிகிச்சை பரிகாரம் என்பது ஃபல் இஸ்திக்ஃபார், நீங்கள் செய்யும் தேடுகிற பாவ மன்னிப்புகள் இஸ்திக்ஃபார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருள்மொழியில் ஒன்றில் நமக்கு அறியத் தருகிறார்கள். தன்னுடைய அடியார்களாகிய அல்லாஹ்வினுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற குர்ஆன் வசனங்கள் நீங்களாக, தன் அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் சதாவும் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக விளங்க வேண்டும் என்பதில் அழுத்தமான தகவல்களை
அழுத்தமான அறிவுரைகளை, அழுத்தமான போதனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நமக்கு அதை வழங்குகிறார்கள் அண்டலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அருள்மொழியில் குறித்து காட்டுவார்கள், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹ், என் அருமை சமுதாய மக்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து உங்கள் குற்றங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மீட்சி பெறுங்கள் என்று நமக்கு அறிவுரையும் ஆணையும் பிறப்பிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அறிவுரைகளையும் ஆணைகளையும் பிறப்பித்து, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்கள் பிழைகளை பொறுக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வையுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்தி விட்டு, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னதற்கு இணங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபைன்னி அத்தூபு ஃபில் யௌமி மிஅத மர்ரா, அல்லாஹ்விடத்தில் நாள் ஒன்றுக்கு 100 முறை நான் தௌபா செய்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை இன்னொரு வசனத்தில், இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி மிஅத மர்ரா, நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவனாக இருந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன், இதை நான் 100 முறை செய்கிறேன் நாள் ஒன்றுக்கு என்ற கருத்தை இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துவார்கள். இதே கருத்தை வேறு ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த 100 முறை என்பது எப்படி? பகலில் ஒரு 50ம் இரவில் ஒரு 50ம் என்ற விகிதத்திலா, அல்லது பகலில் 100 அல்லது இரவில் 100 என்ற முறையிலா என்பதை விளக்கி காட்டுகிற விதத்திற்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள். இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி வல் லைலா மிஅத மர்ரா, இரவிலும் பகலிலுமாக நான் 100 முறை நாள் ஒன்றுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். வேறு ஒரு ஹதீஸில், மா அஸ்பஹ்து கதுவத்தன் இல்லா இஸ்தக்ஃபர்துல்லாஹ மிஅத மர்ரா, ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் அல்லாஹ்விடத்தில் 100 முறை நான் இஸ்திக்ஃபார் தேடுகிறேன் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ்களிலிருந்து பெறப்படுகிற செய்தி, சில ஹதீசுகள் இரவிலும் பகலிலும் 100 என்று மொத்தத்தில் காட்டினாலும், வேறு சில ஹதீஸின் கருத்துக்கள் பகலில் 100 இரவில் 100 என்ற கருத்தை வெளிச்சம் போட்டு காட்டும். ஆக மொத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆணை பிறப்பித்ததை அடிப்படையாக வைத்து மாத்திரமல்ல, இந்த ஆணைகள் பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு என்ற இந்த ஆணை அல்லாஹ்விடமிருந்து பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளொன்றுக்கு 100 முறைகள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருபவர்களாக இருந்தார்கள் என்பதை பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. இப்பொழுது நம் முன் இருக்கிற ஒரு கேள்வி, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவங்கள் என்று எதுவும் இல்லை, அவர்களுக்கு குற்றங்கள் என்று எதுவும் இல்லை, அவர்கள் தவறு இழைப்பவர்கள் அல்ல. அதற்குரிய அரபியில் சொல்லப்படுகிற வார்த்தை மஅசூம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅசூம். நம்முடைய மார்க்கத்தில் நமது சித்தாந்தம், நமது கொள்கை கோட்பாடு அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, உலகத்தில் வந்த எந்த நபியாக இருக்கட்டும், எந்த ரசூலாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் மாசூம்கள், பாவம் செய்யாதவர்கள், பாவத்திலிருந்து முழுமையாக இறைவனால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர்கள்.
அவர்களுக்கு பாவம் செய்ய வராது, அவர்களுக்கு தவறு செய்ய வராது, அவர்கள் பிழை செய்ய மாட்டார்கள். அப்படி ஒரு பாதுகாப்பான வளையத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். சொல்லால் அவர்களிடத்தில் தவறு நிகழாது, செயலால் அவரிடத்தில் தவறு நிகழாது, எண்ணத்தால் அவர்களிடமிருந்து பிழை நிகழாது. இப்படி எந்த நிலையிலும் தவறும் பிழைகளும் பாவங்களும் குற்றங்களும் இல்லாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நாளொன்றுக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்பது நம்முடைய நினைவிலும் சிந்தனையிலும் இருத்த வேண்டிய செய்தி மாத்திரமல்ல, நம் முன் எழுந்து நிற்கிற கேள்வியும் கூட. ஒவ்வொரு தொழுகைக்கு சலாம் கொடுத்து முடித்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் என்று 3 முறை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுவார்கள் என்று வேறு சில ஹதீஸுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். எனவே 100 முறை என்று அவர்கள் குறித்ததில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அவர்கள் கேட்ட, அது சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம், முன் பின் சுன்னத்துகளாக இருக்கலாம், நஃபிலான தொழுகைகளாக இருக்கலாம், தஹஜ்ஜதாக இருக்கலாம், வித்ராக இருக்கலாம், இப்படி என்ன தொழுகையாகவும் இருக்கலாம், ஃபர்லாகவும் இருக்கலாம். எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகைகளுக்கு பின்னால் சலாம் கொடுத்தவுடன் 3 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுவதை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வழக்கத்தில் கொண்டிருந்தார்கள். 100 முறை அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடுவார்கள் என்பதில் இந்த 3 முறை தேடுவதை கணக்கிட்டு பார்த்தால் இதுவே 100க்கு மேல் வரும். இந்த இஸ்திக்ஃபார் அந்த 100இல் கணக்கிற்கு வராது. இது வேறு அது வேறு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குற்றமற்றவராக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியக்ஃபிரல்லாஹு லக மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர், நபியே நீங்கள் முன்பும் குற்றம் இழைத்தவர் அல்ல, பின்பும் குற்றம் இழைத்தவர் அல்ல, எந்த குற்றமும் இல்லாத நிலையில், பாவங்கள் இல்லாத நிலையில் இறைவன் உங்களுக்கு மகத்தான மன்னிப்பை வழங்கியிருக்கிறான் என்று அல்லாஹ்வே அவர்களுக்கு இத்தகைய ஒரு வாக்கு கொடுத்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேட வேண்டும்? இந்த கேள்வி நமக்கு மாத்திரம் எழுகிற கேள்வி அல்ல. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் நின்று வணங்கி, அப்படி வணங்குகிற பொழுது நீண்ட நேரம் நிற்பதால், அந்த தொழுகையில் அவர்கள் நீண்ட நேரம் நிற்பதால் அவர்கள் கால்கள் எல்லாம் வீங்கி சுரந்து, அப்படி சுரப்பு வெளியிலே தெரியும் அளவுக்கு இருக்கிற நிலையில் ஒரு பொழுது அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா குற்றமற்றவர்களாக, பாவங்கள் அற்றவர்களாக, பிழைகள் அற்றவர்களாக அல்லாஹ் உங்களை அமைத்திருக்கிறான். இருந்தும் உங்களுடைய சகலவற்றையும் அவன் மன்னித்து விட்டதாகவும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான். பாவமே இல்லாமல் உங்களுக்கு மன்னிப்பு விட்டேன் என்று சொல்வது உங்களுடைய நிறத்தரத்தை, உங்களுடைய நிலையை மென்மேலும் நான் உயர்த்தியிருக்கிறேன் என்ற பொருளில் அல்லாஹ் சொல்லியிருக்க, இத்தனை சிரமம் எடுத்து உங்களை நீங்களே வருத்தி, உங்களை நீங்களே சிரமப்படுத்தி, உங்கள் கால்கள் வீங்கி சுரந்து போய் விடக்கூடிய அளவுக்கு நின்று நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டுமா என்பது போன்ற ஒரு கருத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பணிவோடு ஒரு வினாவை எழுப்பிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுகிற பொழுது, ஹல்லா அக்கூன அப்தன் ஷக்கூரா, இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் திகழ வேண்டாமா?
அவன் நான் குற்றமற்றவனாக இருக்கிற பொழுது, நான் பிழையற்றவராக இருக்கிற பொழுது, நான் தவறற்றவராக இருக்கிற பொழுதே எனக்கு இத்தகைய மன்னிப்புகளை வழங்குவதாக சொல்லி என் தரத்தை, என் நிலையை, என் அந்தஸ்தை, என் மகத்துவத்தை, என் சிறப்பை, என் உன்னதத்தை எத்தனை உயர்வாக அவன் ஆக்கி வைத்திருக்கிற பொழுது அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்து நான் அவனை வணங்கி வழிபட வேண்டாமா? இதில் என் கால் சுரப்பை நான் எண்ணி பார்க்க வேண்டுமா? என் கால் வீங்கி போய்விட்டதே என்று நான் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டுமா? தேவையில்லை. நான் அவனுக்கு, அவன் புரிந்த பேரருளுக்கு மிகப்பெரிய நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அன்னை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பதிலை சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் ஆணைக்கு இணங்கவும் அந்த ஆணை வருவதற்கு முன்பும் அல்லாஹ்விடத்தில் இத்தனை பெரிய அளவில் எதற்காக அவர்கள் குற்றமே அற்ற நிலையில், குறைகளே அற்ற நிலையில், பிழைகளே அற்ற நிலையில், பாவங்களும் அற்ற நிலையில் ஏன் இந்த மன்னிப்பு கேட்டுதலை நடத்த வேண்டும், ஏன் இந்த இஸ்திக்பாரை கேட்க வேண்டும் என்ற இந்த வினாவுக்கு வேறு ஒரு வகையில் பதில் சொல்வார்கள். மகானும் மாமேதையுமான முஹியுத்தீன் இப்னு அரபி அல் உந்துருசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டது தனக்காக அல்ல, தன்னுடைய சமுதாய மக்களுக்காக. தன்னுடைய சமுதாய மக்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தன்னுடைய சமுதாய மக்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தன்னுடைய சமுதாய மக்களுடைய பிழைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் தேடினார்கள் என்று தனது நிலையை நமக்கு ஆத்மார்த்தமாக விளக்கிச் சொல்வார்கள் முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸ்திக்பாருக்கு இதுதான் பொருள் என்பது மாத்திரமல்ல, இன்னொரு வகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், என்னுடைய உம்மத்துக்களாகிய உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிற பொழுது அந்த அமல்களில் நன்மைகளை பார்த்து இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தி அவனை புகழுகிறேன். அந்த அமல்களுடைய பட்டியலில் பாவங்களை பார்க்கிற பொழுது என் உம்மத்துக்களுக்காக இஸ்தக்ஃபர்து லக்கும், நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிற செய்தி மகான் முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்துக்கு வலுவை சேர்க்கிற செய்தியாக அமையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு இந்த உம்மத்துக்களின் மீது நலனும் நல்ல கருத்தும் கொண்டு இந்த உம்மத்துக்களுக்காக உதவிய பெருமைக்குரிய மகன் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் குற்றமே அற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாவங்களெல்லாம் அற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிழைகள் அற்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களே நாளொன்றுக்கு 100 என்ற நிலையை தாண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பும் இஸ்திக்பாரும் தேடி இருக்கிற பொழுது அது அவர்களுக்காக கேட்டதாகவே ஒரு கருத்து எடுத்துக்கொண்டாலும் கூட அதிலும் கூட நமக்கு ஆழ்ந்த அறிவுரையும் செய்தியும் நமக்கு இருக்கிறது. அந்த செய்தி குற்றமற்ற நானே, பிழைகளற்ற நானே, தவறு அற்ற நானே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் தேடுகிற பொழுது என் அருமை சமுதாய மக்களே, உம்மத்துக்களே, தவறுகளும் பிழைகளும் நிகழ்கிற நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டவர்கள், இஸ்திக்பார் தேட கடமைப்பட்டவர்கள், மன்னிப்பு கோர கடமைப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தாமல் உணர்த்துகிறார்கள். அறிவுறுத்துகிற வகையில் அறிவுறுத்தி, ஆணை பிறப்பிக்கிற வகையில் ஆணை பிறப்பித்து நமக்கு நினைவூட்டுகிறார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸ்திக்பார் செய்தியின் ஊடே இன்னொரு முக்கியமான தகவல் உண்டு. குர்ஆன் ஷரீஃபில் இந்த செய்தியை இஸ்திக்பார் என்ற வார்த்தையில் குறிப்பதும் உண்டு. ஹதீஸ் ஷரீஃபில் இந்த வார்த்தை
இஸ்திக்ஃபார் என்று குறிப்பதும் உண்டு. இதே இன்னொரு வகையில் தௌபா என்று குறிப்பதும் உண்டு. இஸ்திக்ஃபார் என்பதை தௌபா என்ற பொருளிலும், தௌபா என்பதை இஸ்திக்ஃபார் என்ற பொருளிலும் சொல்லப்படுவதும் உண்டு. ஆனால் ஒரு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற, மனிதன் செய்கிற, மூமின் செய்கிற பாவங்கள் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும். அதில் நம்முடைய ஷரியத்து சொல்லுகிற செய்தி, அந்த பாவங்களில் கபீரத் என்று ஒரு பிரிவு உண்டு, சகீரத் என்று இன்னொரு பிரிவு உண்டு. பெரிய பாவம் என்று கபீரத்துக்கு சொல்லப்படும், சிறிய பாவங்கள் என்பதை சகீரத்துக்கு சொல்லப்படும். எனவே பெரிய பாவம் என்று நிகழ்ந்துவிட்டால் மிகப்பெரிய அல்லாஹுவால் மன்னிக்கப்படக்கூடியதுதான் என்றாலும் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல கொலை, கொள்ளை, விபச்சாரம், கள்குடித்தல் போன்ற, பெற்றோர்களுக்கு தீங்கிழைத்து துன்புறுத்துவது போன்ற இவைகளெல்லாம் பெரிய பாவங்களின் பட்டியலின் கீழ் வரும். இப்படி ஒரு பாவம் ஒரு மனிதனிடத்தில், ஒரு மூமினிடத்தில் நடந்தால் அவர் வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லது வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்ஃபார் தேடினால் மாத்திரமே அந்த பெரிய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விடாது. மாறாக அவர் தௌபா செய்ய வேண்டும். பெரிய பாவங்களுக்கான சரியான பரிகாரம் தௌபா செய்வதுதான் என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நமது ஷரியத் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. தௌபா என்பது எது? தௌபாவுக்கான நிபந்தனைகளாக 3 விஷயங்கள் குறிக்கப்படும். தௌபாவுக்கான முதல் நிபந்தனை, செய்துவிட்ட அந்த பாவத்தை நினைத்து அந்த பாவத்தை செய்த மூமின் மனப்பூர்வமாக வருந்தி வேதனைப்பட வேண்டும். இரண்டாவது நிலை, அந்த பாவத்தை செய்ததை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது பிரலாபித்து, இறைவா, நான் செய்த இந்த கொடிய பாவத்தை எனக்கு நீ மன்னிக்க வேண்டும் என்று கண்ணீர் வடித்து இறைவனிடத்தில் முறையிட்டு அவன் தௌபாவை, பாவ மன்னிப்பை கோர வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, இந்த பாவத்தை, இந்த கொடிய பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன் என்ற வைராக்கியம், மனத்திண்மை அவரிடத்தில் இருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளோடு தௌபா நடக்க வேண்டும் என்று ஷரியத்து சொல்லும். ஆனால் சிறிய பாவங்கள் என்ற பட்டியலுக்குள் வரக்கூடிய காரியங்கள், ஒரு சிறிய பாவம் தொடர்ந்து செய்யப்படுமானால் அதுவே ஒரு பெரிய பாவத்தின் தன்மைக்கு வந்துவிடும் என்றும் ஷரியத்தில் ஒரு செய்தி உண்டு. ஒரு சிறிய பாவம், அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கப்படாமலேயே அந்த பாவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமானால் அதுவே பெரிய பாவத்தின் தன்மைக்கு வந்துவிடும் என்றும் அதற்கு தௌபா தேவைப்படும் என்றும் நமது பெருமக்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். எனவே சிறிய பாவங்கள் நடக்கிற பொழுதே அவ்வப்பொழுது இந்த சிறிய பாவங்களுக்கான இஸ்திக்ஃபாரை தேடிவிட்டால் அந்த சிறிய பாவங்கள் அடிபட்டு போய்விடும் என்பதை உணர்த்தத்தான் இந்த செய்தியில் நாளொன்றுக்கு நாம் ஒரு 100 முறை குறைந்தபட்சம் இஸ்திக்ஃபார் தேட வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால், ஏதேனும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து 100 முறை இஸ்திக்ஃபார் தேடுவது என்பது ஒரு புறம் இருக்க, ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் அந்த தவறு நிகழ்ந்த உடனேயே இஸ்திக்ஃபார் தேடிவிட்டால் அந்த மூமினுடைய பாவத்தின் பட்டியலில் இந்த தவறு இடம்பெறாமல் மலக்குகள் தவிர்த்து விடுவார்கள் என்று நமது இமாம்கள் நமக்கு சொல்வார்கள். எனவே பிழைகளற்ற, குற்றங்களற்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு, பிழைகளற்ற, குற்றங்களற்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிற எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்று வருகிற பொழுது, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில் தவறு இழைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால், அது நம்மிடத்தில் ஒரு பிழை நிகழ்ந்துவிட்டால், அந்த பிழைக்கு உடனடியாக ஒரு இஸ்திக்ஃபாரை தேடி நாம் அதிலிருந்து ஒரு மீட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஷரியத்து வலியுறுத்துகிறது. அது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற பல்வேறு கஷ்டங்கள், பல வகை துன்பங்கள், பல வகை துயரங்கள், அந்த துன்பங்கள், துயரங்கள், இடுக்கண்கள், இடையூறுகள், நஷ்டங்கள், அது என்ன வகைப்பட்டவைகளாக இருந்தாலும் கூட இந்த துன்பங்கள், துயரங்களுக்கான காரணங்கள் என்ன என்கிற பொழுது
அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான், ஃபபிமா கஸபத் ஐதீஹிம் என்று குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உங்களுடைய கஷ்டங்களுக்கான காரணங்கள், நீங்கள் படும் துன்பத்திற்கான காரணங்கள், நீங்கள் அடையும் துயரங்களுக்கான காரணங்கள், உங்களுக்கு ஏற்படுகிற தொல்லைகளுக்கான காரணங்கள், உங்களுக்கு ஏற்படுகிற மன வியாகுலங்களுக்கான காரணங்கள், உங்களுக்கு நடக்கிற நஷ்டங்களுக்கு, தொழில் நஷ்டங்களுக்கான காரணங்கள், இவைகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் புரிகிற குற்றங்களும் பாவங்களும் தான் என்று குர்ஆன் ஷரீஃபின் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே நம்முடைய குற்றங்களிலிருந்து நாம் தவிர்த்து இஸ்திக்ஃபார் செய்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற இன்னொரு லாபம், நம்முடைய கஷ்டங்களில் இருந்து நாம் விடுதலை பெறுகிறோம், நம்முடைய துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம், நமக்கு ஏற்படுகிற இடையூறுகளிலிருந்து நாம் சலாமத்து பெறுகிறோம், நமக்கு ஏற்படுகிற நஷ்டங்களிலிருந்தும் நமக்கு ஏற்படும் மன வியாகுலங்களிலிருந்தும் நமக்கு ஆஃபியத்து கிடைக்கிறது. எனவே இஸ்திக்ஃபார் என்பது பாவங்களிலிருந்து மன்னிப்பு மாத்திரமல்ல, கஷ்டங்களிலிருந்து நிவாரணமாகி விடுகிறது, துன்பங்களிலிருந்து மீட்சியாகி விடுகிறது, துயரங்களிலிருந்து சலாமத்தாகி விடுகிறது, இடையூறுகளிலிருந்து ஆஃபியத்தாகி விடுகிறது. எனவே இத்தகைய பெரும் பேறு இஸ்திக்ஃபார் மூலம் கிடைக்கிறது என்பதை குர்ஆன் ஷரீஃப் விளக்கி காட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி காட்டுவார்கள். ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாபியின்களிலேயே மிகச் சிறந்த உயர்ந்த தாபி என்று பெயர் பெற்ற மிகப்பெரிய மாமேதை, நூற்றுக்கணக்கில் சஹாபிகளை சந்திக்கிற வாய்ப்பை பெற்ற ஒரு உயர்ந்த தாபி என்ற சிறப்பு பெற்ற மகத்துவத்திற்குரிய இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மாணவர்களுக்கு அவர்கள் போதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது தற்செயலாக ஒருவர் வருகிறார். வந்தவர் தனக்கு குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லை என்றும், அந்த குழந்தை பேரு தனக்கு சித்திக்க வேண்டும் என்றும், அந்த குழந்தை பாக்கியம் தனக்கு கிடைப்பதற்காக மகானாகிய தாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு அவர்கள் அந்த கோரிக்கையை மனப்பூர்வமாக ஏற்று, அவசியம் நான் உங்களுக்காக துஆ செய்வேன், உங்கள் குழந்தை பேரு உங்களுக்கு சித்திப்பதற்காக பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லிவிட்டு, நான் அதை செய்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். என்ன என்கிறார்? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்து சற்று நேரத்திற்கு பிறகு மற்றும் ஒருவர் வருகிறார். அப்படி வந்தவர் தனக்கு உள்ள பொருளாதார கஷ்டத்தை, வியாபாரத்தில் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறித்து, வியாபாரத்தில் தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை குறித்து, அதில் தனக்கு ஏற்பட்ட முடக்கத்தை குறித்து இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் முறையிட்டு, தன்னுடைய தொழிலில் தனக்கு ஏற்பட்ட நஷ்டம் நிவர்த்தியாகி, அந்த கஷ்டம் தன்னை விட்டும் நீங்கி, அந்த சிரமம் தன்னை விட்டும் அகன்று, தனக்கு அதில் நல்ல பரக்கத்து கிடைக்க வேண்டும், அதற்காக மகான் அவர்கள் துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய விருப்பத்தை அவருக்கு சொல்லி, அவசியம் நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன், ஆனால் நீங்களும் ஒன்று செய்ய வேண்டும். என்ன என்கிறார் அவர்? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். இவர் சென்று இன்னும் சற்று நேரத்தில் வேறு ஒருவர் வருகிறார். அவர் ஒரு புதிய மற்றொரு கோரிக்கையை வைக்கிறார். இமாம் அவர்களே, என்னுடைய விவசாயத்தில் மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய நஷ்டம் எனக்கு வந்திருக்கிறது, நீர்வளம் இல்லாமல், போதிய தண்ணீர் இல்லாமல் என் விவசாயம் பாதிக்கப்பட்டு நான் மிகுந்த நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறேன். என் விவசாயம் வளமாக நலமாக அமைந்து அதில் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து எனக்கு மீட்சியும் நிவாரணமும் கிடைக்க வேண்டும், தயவு கூர்ந்து தாங்கள் அதற்காக துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்.
இமாம் ஹசன் பஸ்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று உங்களுக்காக நான் அவசியம் பிரார்த்தனை செய்வேன், துஆ செய்வேன் என்று கோரிக்கை கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்தில் நீங்களும் ஒன்று செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகம் நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று அவருக்கும் அறிவுரையும் ஆணையும் பிறப்பித்து அனுப்பி வைக்கிறார்கள். இந்த 3 நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக சற்று கால இடைவெளியில் நடந்து முடிகிறது. இமாம் அவர்களுக்கு முன்னால் அவருடைய போதனைகளை பெறுவதற்காக அமர்ந்திருந்த அவருடைய அருமை மாணாக்கர்களுக்கு ஒரு சந்தேகம். குழந்தை பேறு இல்லையே என்று வந்து முறையிட்டார் ஒருவர். அவருக்கும் இமாம் அவர்கள் இஸ்திக்ஃபார் தேட வேண்டும் என்று அறிவுரை கூறி அனுப்பினார்கள். தன்னுடைய வியாபாரத்தில் தொழிலில் தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கஷ்டத்தை குறித்து முறையிட்டு அதற்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்தார் மற்றொருவர். அவரும் தான் துஆ செய்வதோடு அவர் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவருக்கு சொல்லி அனுப்பினார்கள் இமாம் அவர்கள். 3ஆவதாக வந்தவர் தனது விவசாயத்தில் தனது வேளாண்மையில் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை சிரமத்தை குறித்து சொல்லி மழையின்மையால் ஏற்பட்ட சங்கடத்தை பற்றி சொல்லி தனக்கு அதிலிருந்து மீட்சியும் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அவருக்கும் நீங்கள் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இமாம் அவர்களே, 3 பேரும் 3 வகையான கோரிக்கைகளை 3 வகையான கஷ்டங்களை உங்களிடத்திலே முறையிட்டு துஆ செய்ய சொன்னார்கள். அந்த 3 பேருக்கும் துஆ செய்வதாக வாக்களித்து விட்டு அந்த 3 பேருக்கும் நீங்கள் சொன்ன பரிகாரம் ஒரே மாதிரி பரிகாரம். குழந்தை பாக்கியம் இல்லையா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள். வியாபார தொழில் நஷ்டமா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள். விவசாய வேளாண் பாதிப்பா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று இந்த 3 பேருக்கும் ஒரே மாதிரியான பரிகாரத்தை ஒரே மாதிரியான மீட்சி முறையை சொல்லி அனுப்பினீர்களே, என்ன அடிப்படை என்று கேட்டார்கள் அவரை சூழ இருந்த அவருடைய அருமை மாணவர்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அருமை மாணவர்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னார்கள். அந்த விளக்கம், என் அருமை மாணவர்களே, நான் சொன்னது என் சுய விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்தது அல்ல, மாறாக இறைவனுடைய ஒரு திருவசனம் இந்த உண்மையை நமக்கு விளக்கி காட்டும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்கள் பாவங்களை எல்லாம் அவன் மன்னிப்பான் என்று சொல்லுகிற இறைவன் இதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. நீங்கள் அப்படி பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ்விடத்தினுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நீங்கள் அடைகிற பொழுது அல்லாஹு தஆலா உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தியாக்கும் விதமாக உங்களுக்கு வற்றாது மழையை பொழிவித்து உங்களுக்கு செழிப்பை ஏற்படுத்தி தருவான் என்ற கருத்தையும், உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை நிவர்த்திக்கும் முகமாக உங்களுக்கு செல்வத்தை தந்து உங்களுக்கு உதவுவான் என்ற கருத்தையும், உங்களுக்கு மக்கள் இல்லா குறையை நிவர்த்திக்கும் முகமாக உங்களுக்கு மக்கள் பேற்றை தந்து இறைவன் உங்களுக்கு உதவுவான் என்ற கருத்தையும், மது மாத்திரமல்ல வைஜஅல்லக்கும் ஜன்னாத்தின் வைஜஅல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு வளமான நிலங்களையும் செழிப்பான தோட்டங்களையும் வற்றாது ஓடும் ஆறுகளையும் உங்களுக்கு அவன் தந்து உதவுவான் என்ற கருத்தையும் இறைவன் சொல்லி காட்டுகிற இந்த வசனத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இவற்றையெல்லாம் நான் செய்வேன் என்றுதானே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதனால் தான் நானும் சொன்னேன், இந்த கஷ்டங்கள் நஷ்டங்களுக்கான துன்பங்களுக்கும் துயரங்களுக்குமான காரணங்களிலே பிரதான காரணம் மனிதன் செய்கிற பாவங்கள், மனிதன் செய்கிற குற்றங்கள், அவன் இழைக்கிற பிழைகளும் குற்றங்களும் தான் அவனுக்கு துன்பத்தை உண்டாக்குகிறது. ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிற இந்த வசனமும் இந்த உண்மையை தெளிவுபடுத்தி காட்டும். எனவே நம்முடைய கஷ்டங்களுக்கான காரணங்களில், நாம் அடையும் துன்பங்களுக்கான காரணங்களில், நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகளுக்கான காரணங்களில், நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்காமல் தடைபட்டு போய்விடுவதற்கான காரணங்களில் பிரதான காரணம் நாம் செய்யும் குற்றங்கள், பிழைகள், பாவங்கள், இறைவன் பொருந்தாத, இறைவன் ஏற்றுக்கொள்ளாத, இறைவன் விரும்பாத, அவன் அங்கீகரிக்காதவற்றை நாம் செய்கிற பொழுது, சொல்லுகிற பொழுது, கேட்கிற
கேட்கிற பொழுது, பார்க்கிற பொழுது, அவற்றை எண்ணுகிற பொழுது, சிந்திக்கிற பொழுது நாம் குற்றவாளியாகி விடுகிறோம். இதிலிருந்து மீட்சி பெறுவதற்கு இருக்கிற ஒரே வழி, அவன் நமக்கு குறித்து காட்டியது போல, அவன் நமக்கு அறிவுறுத்தியது போல, அவன் நமக்கு ஆணை பிறப்பித்தது போல, அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்திய ஆணைகளை பிறப்பித்தது போல அல்லாஹ்விடத்தில் நாம் எந்த அளவிற்கு அதிகம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவமற்ற ஒரு நிலைப்பாட்டை அடைந்து விட்டால் அவனுடைய உகப்பான அடியார்களாக நாம் ஆகிவிடுவோம். அவன் உகப்பான அடியார்களாக ஆகிவிடுகிற பொழுது நமக்கு தேவையானவற்றை தருவான். குழந்தை பாக்கியம் இல்லையா? என் அடியான், பாவமற்ற என் அடியான் குழந்தையின்றி அவன் இயங்குகிறான், எனவே அவனுக்கு குழந்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். என் பாவமற்ற அடியான் தொழிலில் வியாபாரத்தில் கஷ்டம் நஷ்டம் என்று துன்புறுகிறான், அவன் துன்பம் துடைக்க வேண்டும் என்ற இறைவன் அதிலிருந்து அவனுக்கு மீட்சியை பரக்கத்தை கொடுப்பான். அதுபோல் கஷ்ட நஷ்டங்கள், வியாதிகள், துயரங்கள் என்று வருகிற பொழுது அதிலிருந்து மீட்சி பெற வேண்டும் என்று ஷிஃபாவையும் சிஹத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் இறைவன் வழங்குவான் என்ற கருத்தை விளக்கும் முகமாக பல்வேறு விளக்கங்களை சொன்னார்கள் இமாம் ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே அல்லாஹ்வினுடைய விருப்பம் தன் அடியான் சாலிஹானவனாக இருக்க வேண்டும் என்பது, தன் அடியான் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் என்பது, தன் அடியான் பிழை அற்றவனாக இருக்க வேண்டும் என்பது, தன் அடியான் பாவமற்றவனாக இருக்க வேண்டும் என்பது. ஒருவேளை பாவம் என்று நடந்துவிட்டால், குற்றம் என்று நடந்துவிட்டால், பிழை என்று நடந்துவிட்டால், தவறு என்று நடந்துவிட்டால் அதற்கு உடனடியாக பரிகாரம் செய்யும் விதமாக இஸ்திக்ஃபார் தேடி, அதற்கு உடனடியாக பரிகாரம் செய்யும் விதமாக தௌபா செய்து அந்த குற்றத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படி விடுபட்டு என் அடியான் குற்றமற்ற அடியானாக என் அடியானை பார்க்க அல்லாஹ்வுக்கு ஆசை. பிழையற்ற அடியானாக இருக்க அடியானாக அடியானை பார்க்க அல்லாஹ்வுக்கு ஆசை. தவறற்ற அடியானாக அடியானை பார்க்க அல்லாஹ்வுக்கு ஆசை. பாவங்களற்ற அடியானாக அடியானை பார்க்க அல்லாஹ்வுக்கு ஆசை. அந்த ஆசைப்பட்ட அடியானாக அல்லாஹ் அந்த அடியான் திகழ வேண்டுமானால் அதற்கு ஒத்த வார்த்தை சாலிஹ் என்ற வார்த்தை. அதை அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ யுஹிப்புஸ் ஸாலிஹீன். தன் சாலிஹான அடியார்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்ற கருத்தை இந்த வசனத்தின் வழியே இறைவன் சுட்டி காட்டுவான். எனவே அல்லாஹ்வினுடைய மஹப்பத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பும் அல்லாஹ்வின் நெருக்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கமும் அல்லாஹ்வின் நல்லடியார்களுடைய நெருக்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி வாழ்ந்த நல்லடியார்களுடைய நெருக்கமும் நேசமும் நமக்கு இருக்க வேண்டும் என்றால், அது மாத்திரமல்ல இறைவனுடைய மிக முக்கர்ரபான மலக்குகளுடைய நெருக்கமும் நமக்கு இருக்க வேண்டும் என்று வந்தால் நாம் குற்றமற்ற வாழ்க்கைக்கு உரியவர்களாக நாம் ஆக வேண்டும். குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு நாம் ஒன்றும் மகான்கள் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒருவேளை நம்மிடத்தில் தவறு நடந்துவிட்டால், குற்றம் நடந்துவிட்டால், பிழை நடந்துவிட்டால், தவறுகள் பாவங்கள் நடந்துவிட்டால் உடனடியாக பரிகாரமாக நாம் தௌபா செய்து விட வேண்டும். அதற்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்றாட வழக்கமாக ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் 100 முறையேனும் குறைந்தபட்சம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடும் ஒரு நடைமுறை வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறார்கள். எனவே நாம் அதிகம் இஸ்திக்ஃபார் தேடுகிற பொழுது, அதிகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிற பொழுது, அதிகம் அல்லாஹ்விடத்தில் நாம் பிழை பொறுக்க தேடுகிற பொழுது, ஒருவேளை நம்மிடத்தில் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், பெரிய பாவம் என்று ஏதேனும் நடந்துவிட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் உரிய ஷர்த்துப்படி, உரிய நிபந்தனைகளின்படி அந்த பாவங்களுக்கு தௌபா செய்து நாம் மீட்சி பெற்று விடுவோமானால் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் நமக்கும் ஒரு இடம் உண்டு என்பதில் ரெண்டுபட்ட கருத்துக்களோ ரெண்டுபட்ட செய்திகளோ இருக்க முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாவமற்ற வாழ்க்கைக்கான நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனைகளில் ஒன்றை அதிகம் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் என்னுடைய வரலாறு குறித்து காட்டுகிறது. அல்லாஹும்ம குல்னி மின் துல்லி மஅசியத்திக் இலா இஸ்ஸி தாஅத்திக். இறைவா, உனக்கு மாறு செய்யும் கேவல நிலையிலிருந்து, இழி நிலையிலிருந்து என்னை மீட்டெடுத்து உனக்கு வழிபட்டு நடக்கும் கௌரவ நிலைக்கு என்னை நீ கொண்டு சேர்ப்பாயாக என்று இமாம் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரலியல்லாஹு அன்ஹு
அன்ஹு அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். நம்முடைய மகான்களும் இந்த பிரார்த்தனையை குறித்து அதிகம் அதிகம் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பாவம் செய்யும் இழிய நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுப்பானாக. அவனுக்கு வழிபட்டு நடக்கும் நல்லடியார்கள் என்ற கௌரவ நிலைக்கு நம்மை அவன் உயர்த்தி செல்வானாக. பாவமற்ற வாழ்க்கையை வாழ்க்கும் நசீபை அவன் நமக்கு தந்து அருள் புரிவானாக. பாவமற்ற வாழ்க்கையை வாழும் வாய்ப்பை நமக்கும் அந்த சூழ்நிலைகளை நமக்கும் அவன் ஏற்படுத்தி தருவானாக. அவனுக்கு நல்லடியார்களாக வாழ்ந்து நல்லமல் செய்யும் நசீபுள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட நாள் ஒன்றுக்கு தவறாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை கடைபிடிக்கும் விதமாக இஸ்திக்ஃபாரை அதிகம் அதிகம் செய்பவர்களாக, அவசியப்பட்ட நேரங்களில் அத்தகைய நிலைப்பாடு உடையவர்கள் அதிகம் அதிகம் தௌபா செய்பவர்களாக அமைந்து நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறுவோம். பாவ மன்னிப்புக்கான கோரிக்கைகளை வைத்து அவனிடத்தில் நமது பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருப்போம். இறைவன் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய பிழைகளை மன்னிப்பானாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பானாக. குற்றங்கள், பிழைகள், தவறுகள், பாவங்கள் அற்ற வாழ்க்கை வாய்ப்பை நமக்கு இறைவன் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.